ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முத்து வந்து 2வதாக கார் வாங்கிட்டாரு. அதுக்கு டிரைவரும் வர சொல்லிட்டாரு. டிரைவர்கிட்ட சாவியை ஒப்படைச்சிட்டாங்க. சாவியை கொடுக்கும்போதே நம்ம மீனா வந்து ரொம்ப கரார் கணக்கு பிள்ளை மாதிரி பேசிட்டாங்க. அண்ணா, நீங்கள் வந்துட்டு எப்படி என்னான்னு எனக்கு தெரியாது. அவரோட ஃப்ரெண்டு, தொழில் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அதனால் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. வண்டி ஓட்டும் போது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, நேர்மையாக நடந்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. உடனே வந்து அந்த டிரைவர் வந்தவர் சொல்கிறாரு முத்துக்கிட்ட, முத்து உன் பொண்டாட்டி என்ன இவ்வளோ கராராக இருக்காங்க அப்படின்னோடனே, ஆமாம், கார் வாங்கினது அவளோட காசு, காரே அவளோட தான், அதனால தான் அவள் அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பரவாயில்ல, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் முத்து, 2வதாக கார் வாங்கியிருக்க, நீ மேலும் மேலும் இன்னொரு 200 கார் வாங்கி பெரிய தொழிலதிபராக ஆயிடணும் அப்படின்னு அவர் வாழ்த்துறாரு. எப்போதும் வழக்கமாக நம்ம மனோஜ் வந்துட்டு முத்துவை கேவலமாக பேசுகிறதும், விஜயா வந்து முத்துவை கேவலமாக பேசுகிறது நடக்கிற விஷயம் தானே. அப்படியே மாற்றி மாற்றி மனோஜிக்கும் அவருக்கும் சண்டை வருது. ஆமாம், பெரிய தொழிலதிபர் ஆகிடுவான் இவன், அப்படியே வந்து அதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும், அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்னு ஆரம்பிக்கிறாரா மனோஜ். உடனே மீனா சண்டைக்கு போகிறாங்களா, மீனாவை பிடிச்சி இழுக்கிறாரு. நீ எதுவும் சபதங்க தான் விட்டுறாதம்மா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக என் புருஷனும் பெரிய தொழிலதிபராக ஆவார், இந்த காரு 2வது கார் வாங்கினதோட இன்னும் 200 கார் வாங்குவாருன்னு சொல்கிறதுக்கட்டியும் முத்து ஆஃப் பண்ணிட்டார் மீனாவை. ஏம்மா, ஏற்கனவே 2 சாபம் நீ வந்து சபதம் போட்டது பெண்டிங்கில் இருக்குது, அதுவே என்னால் இன்னும் நிறைவேற்ற முடியல, நீ திரும்ப இன்னொரு சபதத்தை எடுத்துடாத அப்படின்ட்டு. இதோட இப்படி இருக்கா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜோசியரை பார்க்க போயிருக்காரு. ஜோசியரை பார்க்க போன இடத்துல நம்ம சந்தோஷையும் வர சொல்லியிருக்காரு. பார்க்கில் இருக்கார்ல ஒருத்தர், அவர் ஃப்ரெண்டு, அவரை வர வச்சு 2 பேரும் ஜோசியரை போய் பார்க்குறாங்க. ஜோசியரை பார்த்தோன்னா ஒரு சோழி போட்டு பார்த்துட்டு, ஆமாம், உண்மையிலே உங்களுக்கு ஆபத்து வர இருக்குது, அதனால் அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் போட்டிருக்க உடையே உங்களுக்கு கவசமாக இருக்கணும், அதனால் வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது, நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் சொல்கிற கலரை தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னென்ன கிழமையில் என்னென்ன ட்ரெஸ்ஸு என்னென்ன கலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மனோஜிக்கிட்ட. அப்புறம் மனோஜை வந்து இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் போடணும், நீங்கள் இந்த கலர் போட்டிருக்கீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, அவர் வச்சுருந்த ஒரு சால்வையை வந்து அவர் போட்டிருந்த சட்டையை கழட்டிட்டு அந்த சால்வையை போத்திட்டு நெத்தியில் ஒரு பட்டையை போட்டு அனுப்பிட்டார். நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணுன்னா நான் சொல்கிற மாதிரி டெய்லிக்கும் என்னென்ன கலர் சொல்லியிருக்கணும் அந்த கலர் ட்ரெஸ்ஸு போடணும், நீங்கள் போட்டிருக்க துணியை வந்து உங்கள் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் துவைக்கக்கூடாது, அவங்க தான் துவைக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டார். நேராக வந்து வீட்டில் ரூமில் உட்காந்துருக்காரு. இங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம முத்து என்ன பண்ணுறாரு, உண்டியல் வாங்கிட்டு வந்திருக்காரு. உண்டியல் வாங்கிட்டு வந்து அதில் வந்து காசு போட்டு சேர்த்து வச்சு ரூம் கட்ட போகிறாங்களாம். அவங்க அப்பாவை கூப்பிட்டு முதல்ல நீ உன் கையால் காசு போடுப்பான்னு சொல்லி காசு போட சொல்கிறாரு. அவங்க அப்பா காசு போடுறதுக்கு முன்னாடி விஜயாவையும் கூப்பிட்றாரு, நீ வா இங்கே வான்னு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி காசு போடுறாங்க உண்டியலில். இங்கே என்னென்னா ரோஹிணி எங்கேருந்து வந்து நம்ம மனோஜிக்கிட்ட வந்து திட்டுறாங்க, என்ன இது வேலை, மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, படித்து தானே இருக்க, 1 டிகிரிக்கு 2 டிகிரி வாங்கியிருக்க, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க மனோஜி அப்படின்னாலும், இல்லை ஜோசியர் சொல்லிட்டார் என்கிட்ட, நான் இப்படி தான் இருப்பேன், இந்த பிரச்சனைலாம் என்ன பிரச்சனை வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரில, அதனால் வந்துட்டு நான் வந்து இப்படி தான் இருப்பேன், டெய்லியும் ஜோசியர் என்ன கலர் சொல்லியிருக்காரோ அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன், அதனால் வந்து நீ எதுவும் என்னை பற்றி தப்பாக நினைக்காத, நான் இப்போ என் மேலே கூட உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு யார் மூலியமாக எனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரில, நான் அதனால் அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், நீ 2-3 நாளைக்கு நீ போய் ஷோரூமை பார்த்துக்கோ, நான் இப்படி தான் திங்கக்கிழமை தான் இனிமேல் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உட்காந்துருக்காரு. அந்த அவங்க அம்மா வந்து விஜயா வந்து, டேய் மனோஜ், என்னடா இது கோலம், எதுக்குடா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, என் விஷயத்தில் வந்து யாரும் தலையிட வேணாம், இது என்னோடய சொந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமில் போய் நின்றுட்டு சாமியை கும்பிட்டு சுற்றுறாரு. அண்ணாமலை எட்டி எட்டி பார்க்குறாரு, விஜயாவையும் பார்க்குறாரு, மனோஜையும் பார்க்குறாரு. விஜயாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ரோஹிணி என்ன கேட்குறாங்க, மனோஜ் நீ நல்லா தானே இருந்த, தலையில் ஏதாவது அடிபட்டுடுச்சா உனக்கு அப்படின்ட்டு. ரோஹிணி, என் விஷயத்தில் எதுவும் தலையிடாத, என்னை அமைதியாக விடு, ஜோசியர் சொன்ன மாதிரி நான் அமைதியாக இருப்பேன், இந்த சட்டை அவர் சொன்ன கலரை போட்டுட்டு அமைதியாக இருந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வர முடியும் அப்படின்ட்டு இருக்கார். இப்போ இதோட முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. இந்த மீனா வந்து பூ வாங்குறதுக்கு போயிருக்காங்க. பூக்கார அக்காலாம் 2-3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உன் புருஷன் நீ என்ன சமைச்சாலும் விரும்பி சாப்பிடுவார்னு சொல்கிறீல, நீ வந்து பெசரட்டு செஞ்சிருக்கியா அப்படின்னோன்னு, செஞ்சுருக்கனே அப்படிங்க. அந்த பெசரட்டை செஞ்சு கொடு, அதை சாப்பிட்டுட்டு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருனாக்கா நான் வந்து பெட்டு வச்சுக்கலாம், காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுறாங்க. அது இவங்க சொல்கிறாங்க, மீனா சொல்கிறாங்க, என் புருஷன் வந்து நான் என்ன சமைச்சாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார்,
நீங்கள் வேணால் வந்து என் புருஷனை நம்பி 5000 கூட நான் பெட்டு கட்டுவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் உன் புருஷனுக்கு பெசரட்டு செஞ்சு கொடு, அதுக்கப்புறம் வந்து என்னான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அது என்னத்துக்கு செஞ்சு கொடுக்க சொல்கிறாங்க? இதில் பெசரட்டு வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் அதை வந்துட்டு அது ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் அப்படி சொன்னாங்களா என்னன்னு தெரில. இப்போ மீனா வந்து பெசரட்டு செஞ்சு சட்னியெல்லாம் அரைச்சி கொடுக்குறாங்க. முத்து வந்து ஃபோன் பேசிக்கிட்டே அதை சாப்பிட்றாரு. இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை. நம்ம விஜயா வந்துட்டு முத்துவையும் மீனாவையும் ரொம்ப கேவலமாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவன் பெரிய தொழிலதிபர் ஆகிட போகிறானா அப்படிங்கிற மாதிரி. மீனாவுக்கு ஒரே நம்பிக்கை, நம்ம புருஷன் எப்படியாவது முன்னேறிடுவார் அப்படிங்கிற மாதிரி. முத்துக்கு வந்து மீனா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இந்த பக்கம் ரோகிணி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தான் இருக்குது நம்ம ரோகிணியோட கதை. அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி 1000 பொய்யை சொல்லி அவங்க அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மனோஜ் ஒவ்வொன்றும் பண்ணுறத பார்க்கும்போது அவங்களுக்கு எரிச்சலாக வருது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களும் எவ்வளோதோ சொல்லி பார்க்குறாங்க, மனோஜ் திருந்துற மாதிரி இல்லை. இப்போ என்னன்னாக்கா ஒரு லெட்டர் யாரோ கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு ஜோசியர் சொன்னதை கேட்டு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நம்ம விஜயாவுக்கு என்னான்னு கேட்டாக்கா, எப்படியோ மனோஜ் வந்துட்டு பெரிய தொழிலதிபர் ஆகிடுவான், நம்ம பேரை காப்பாற்றிடுவான்னு அவங்க நம்பிக்கையில் இருக்காங்க. இன்றைக்கி ரவி ஸ்ருதியை காட்டவே இல்லை. நேத்தி காட்டினதோட சரி, ஸ்ருதி முடிவு எடுத்திருக்காங்க, அவசர முடிவு எடுத்திருக்காங்க. ரவி அதனால் மண்டை குளறி போய் உட்காந்துருக்காரு. அண்ணாமலை 3 பிள்ளைங்க அடிக்கிற கூத்தையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. இவர் சொல்கிறாரு, மனோஜ் இந்த வந்துட்டு போகிறான்ல டிரைவரு, முத்துவோட வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் போட்டிருக்காங்கல்ல, அந்த டிரைவர் மூலியமாக பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு அந்த டிரைவர் வந்திருக்கான். அவன் வந்து இப்போ முத்துவோட வண்டியை ஓட்ட போகிறான். அது மூலியமாக நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போதோன்னு சொல்லி யோசிக்கிறாரு. நீ உன்னோட பிரச்சனையே நீ வந்து இப்படி மூட நம்பிக்கையாக உட்காந்துருக்கிறது தான் உன்னோட பிரச்சனையன்னு ரோகிணி திட்டிக்கிட்டு இருக்காங்க. டென்ஷனில் இருக்காங்க ரோகிணி. முத்து வந்து நல்ல ஒரு டிரைவராக தான் போட்டிருக்காரு. மனோஜ் வாயை விட்டார். என்ன சொல்கிறாரு, இவன் 2வதாக வண்டி வாங்கி ஒரு கார் வாங்கி டிரைவர்கிட்ட கொடுத்துருக்குறான், அவன் இந்த காரை தூக்கிட்டு ஓட போகிறான் பாருங்கிறாரு. என்ன நடக்க போதோ தெரில, பார்க்கலாம். முத்துவை ஏமாற்றிட்டு ஒருத்தங்க ஓட முடியுமா? அது நடக்காத விஷயம். அவங்க என்ன நாடு தாண்டி போனாலும் முத்து போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு அவர் திறமைசாலி தான். அந்த அளவுக்கெல்லாம் மோசமானவர் கிடையாது. மனோஜ் அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இதாக போக மாட்டார், ஏமாற மாட்டார். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.